ஆஃபீஸ்க்கு மத்தியான சாப்பாடு ஒன்று அதிகமாக பண்ணியிருப்பேன்னா அது தேங்காய் சாதம். ஆனால் எனக்கு அது அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு வந்து இந்த சோறு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு அப்படியே விரவி எடுத்து கையால் சாப்பிடும்போது அந்த எமோஷன்ஸே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு காலையிலே எழுந்திரிச்சு அந்த மாதிரி தான் சோறு சாம்பார் சிக்கன் 65 அப்பளம்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது எப்போ நான் தால் தான் பண்ணுவேன். சரி சாம்பார் பொடியையும் போட்டு கொஞ்சம் தேங்காவை போட்டால் சாம்பாராக மாறிடும். இதுக்கு சிக்கன் 65 அடிப்பொலி காம்பினேஷனாக இருக்கும். அதனால் அதை நல்லா விரவி எடுத்து சைடில் வச்சுட்டு நான் இன்றைக்கி அப்பளம் பொரிக்கேண்டி அப்படின்னாங்க. ஓகே கேரியான். இந்த அப்பளம் பொரிக்கிறது எவ்வளோ கஷ்டமான டாஸ்க் அப்படி இப்படின்னு காட்டினேன். ஆனால் எப்படியோ பொரிச்சு எடுத்துட்டாங்க. லைட்டாக கறிக்கிட்டாங்க. நான் இந்த பொரிக்கிறேன் பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சேன். நல்லா வந்துச்சு. ஆனால் லைட்டாக அங்கங்கே மட்டும் கறி போயிடுச்சு. இந்த சிக்கன் 65 இன்றைக்கி கிரில் மாதிரி பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் திருப்பி அதுலேயே நிறைய எண்ணெயை ஊற்றி அதுவும் சிக்கன் 65 மாதிரி தான் ஆச்சு. இவ்வளோ பெரிய அண்டா வச்சுருக்கேன். இது எதுக்கு தெரியுமா? இந்த சட்டியில் கொஞ்சோண்டு பருப்பு குழம்பு தான். எனக்கு இந்த சட்டியை பார்க்க எதுக்கு இவ்வளோ பெரிய சட்டி எடுத்தோன்னே தெரியாமல் நிறைய தண்ணியை ஊற்றி எப்படியோ சாம்பாரை கன்வெர்ட் பண்ணேன். டேஸ்ட்டு பார்க்குறேன்னே சொல்லி பாதி அதுலேருந்து குடிச்சிட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து அந்த சாம்பாரை திறந்து பார்க்குறேன் ரொம்ப கட்டியாயிடுச்சு.